குடும்ப வாழ்க்கையில மட்டும் நீங்கள் கொள்கைவாதியாக இருக்கவே முடியாது. ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருமே சந்தர்ப்பவாதியா மட்டும் தான் நீங்க இருக்க முடியும். சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இறுக்கி பிடித்தலும் தான் சார் வாழ்க்கை. எப்ப விட்டு கொடுக்கணும், எப்ப இறுக்கி பிடிக்கணுங்கிறது நம்ம வரையறுக்கவே முடியாது, சொல்லவே முடியாது, வரையறையே பண்ண முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 உறவுகளை தாண்டி வந்திருப்போம். ஒண்ணு வந்து அப்பா அம்மா ஓகே, அது ரத்த பந்தம் விட்டுங்க. அப்புறமா வந்து சகோதர உறவு, அதை தாண்டிட்டு வந்து ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் வந்து இவர் நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படின்னு அவர் மேல ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு. அதை தாண்டி வந்துருவோம். அப்புறம் கல்லூரியில வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், நமக்கு உயிர் கொடுக்குற நண்பனா இருப்பான், அவன் நம்மளை காப்பாத்திடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவன் மேல வரும். அதெல்லாம் தாய் கொடுக்காத ஒரு நம்பிக்கையை மனைவிங்கிற உறவு கொடுக்கும். அந்த கல்யாணம் பண்ணி அவ கூட ஒரு 4 நாள் புருஷன் பொண்டாட்டியா வாழும்போது ஒரு அந்த புது பொண்டாட்டியோட நம்ம வாழும்போது நமக்கு ஒரு கிரிப் கிடைக்கும். இவன் நம்மளை காப்பாத்திடுவாயா அப்படின்னு அந்த கிரிப்ல வர்றதா எனக்கு அவ மேல ஒரு நம்பிக்கை. அவ சொல்ற வார்த்தை கேட்டுக்கிறோம். இவர் தாங்க பொண்டாட்டி தாசன். அவ ஒரு நம்பிக்கையை கொடுக்குறா, எனக்கு நான் வந்துடலாம்.